வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் குபேந்திரன் பேசுறேன். இது ஒரு நல்ல ஜோதிட பதிவு தான். அதாவது சாரம். அதாவது சாரம் பார்க்காதவங்க அ ஒரு என்ன சொல்லுவாங்களாம், அ கெட்ட பேர சம்பாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கெட்ட பேர்னா அந்த ஜோதிடத்த முழுமையா சொல்லத் தெரியாம அவங்க சிக்கல்ல மாட்டிப்பாங்க. அதாவது பழமையான பேரு என்னான்னு பார்த்தீங்கன்னா, "சாரம் பார்க்காதவன் சோரம் போயிடுவான்" அப்படின்னு சொல்லுவாங்க அத. ஏன் காரணம்னா, ஒரு கிரகம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான்னு ஒரு கிரகம் அவரு. அவர் என்ன பண்றாரு, அ கேதுவோட சாரம். அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரத்துல எதனா ஒண்ணுல நின்னுட்டாருன்னு வச்சுக்கங்க. அவர் பார்த்தீங்கன்னா, அவருடைய குணம் பார்த்தீங்கன்னா, கேதுவோட குணம் மாரியே மாறிடும். கேது பார்த்தீங்கன்னா, எல்லா வகையிலும் அவரு புகழ்ச்சிய விரும்பாதவரு. தங்கு தடைய குடுக்குறவரு எல்லாத்துக்கும். சரிங்களா? அதே மாரி சனீஸ்வரன் ஏற்கனவே அவர் அ மெதுவா மெதுவான நகரும் கிரகம். அவரும் கேதுவோட தன்மைய எடுத்துப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த இந்த சார பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது மட்டும் இல்லங்க. உங்களுடைய லக்னம், லக்னம் நின்ற புள்ளியும், லக்னாதிபதியோ இந்த 6, 8, 12 இந்த பாவத்தினுடைய அதிபதி சாரம் பெறக்கூடாதுங்க. சரிங்களா? லக்னமும் அ அதாவது லக்னம் நின்ற புள்ளியோ, லக்னாதிபதியோ 6, 8, 12 சாரம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, நோயி, எதிரியால தொந்தரவு, கடன் தொல்லையால அவஸ்தைப்படுறது, இது எல்லாமே ஏற்படும். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா, கண்டாந்த நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்குங்க. கண்டாந்த நட்சத்திரம்னு கேதுவோட நட்சத்திரமும், புதனோட நட்சத்திரமும். கேதுவோட அஸ்வினி, மகம், மூலத்துடைய முதல் பாதங்கள். அ புதனுடைய நட்சத்திரம். அதாவது ரேவதி 4ஆம் பாதம், ஆயில்யம் 4ஆம் பாதம், கேட்டை 4ஆம் பாதம். இதுல உங்க லக்ன புள்ளியோ, லக்னாதிபதியோ நின்னுட்டாருன்னு வச்சுக்கங்க. இதுவும் இந்த மேற்கொண்ட பலன் தான். உடல் உபாதைகள் ஏற்படுறது, விபத்துகள் ஏற்படுறது, கடன் ஏற்பட்டு அதால அவஸ்தைப்படுறது, இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. சரிங்களா? அதே மாரி தான். இந்த ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி. அவரும் இந்த 6, 8, 12 கூடிய உங்களுடைய சாரத்தில இருந்துட்டாலும், மேற்கண்ட பலன் தான் நடக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.